Hi friends, இது பங்கஜ் நலபாகம். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னைக்கு குட்டி குட்டி டிப்ஸோட கிச்சனில் எவ்வளோ சீக்கிரம் வேலையை முடிக்கலான்றதையும் பார்க்கலாம். சப்போஸ் வீட்டில் கேரட் பீன்ஸ் இருந்ததுன்னா அதை நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி குக்கரில் வேக வச்சிடலாம். இந்த மாதிரி வேக வச்சதில் நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், லஞ்சுக்கும் அதை எடுத்துக்கலாம். சப்போஸ் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வைத்த கேரட் பீன்ஸ்லேருந்து ஒரு 1/4 கப்பு போல் எடுத்து இதோட ஆட் பண்ணிவிட்டு நம்ம அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெஜிடபிள் சேமியா உப்புமா பண்ணலாம். அப்படி இல்லைனா ரவா கிச்சடி பண்ணலாம், இல்லை சம்பா ரவை உப்புமா பண்ணலாம். எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஈஸியாக நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிஞ்சிடும், லஞ்சுக்கும் நம்ம அதை பொரியலாகவும் தாளிச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு சூப்பராக பிரேக்ஃபாஸ்ட் அண்டு லஞ்ச் ரெண்டுமே ஒரு 1/2 ஹவரில் முடிஞ்சிடும். சூப்பரான சேமியா உப்புமா தயாராகிடுச்சு. நம்ம உப்புமா செஞ்ச இதே கடாயையே ஒரு கழுவிட்டு அதுலேயே நம்ம பொரியலுக்கும் தாளித்து கொட்டிடலாம். இப்போ நம்ம காராமணி குழம்புக்கு காராமணி ஊற வைக்க மறந்துட்டோன்னா ஒரு கடாயில் 2-3 நிமிஷம் நல்லா வறுத்துடலாம். அப்படி வறுக்கும்போது காராமணி நல்லா ஹீட் ஆகிடும். அதுக்கப்புறம் இதை ஒரு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் வேக வச்சிட்டோன்னா ஈஸியாக வெந்துடும். நமக்கு காராமணி குழம்புக்கு தயாராகிடும். காராமணியை கேரட் பீன்ஸ் வேக வச்ச குக்கர்லேயே ஈஸியாக வேக வச்சிடலாம். நம்ம இதே கடாயையே நம்ம குழம்புக்கும் பயன்படுத்திக்கலாம். நம்ம சமையலுக்கு மொத்தமே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சமையலுக்கும் ஒரே கடாய் தான் பயன்படுத்தியிருக்கோம். நமக்கு பாத்திரமும் கம்மியாக செலவாகும். ட்ரை பண்ணி பாருங்கள். சேமியா உப்புமா நல்லா உதிரியாக வரத்துக்கு 1 கப்பு சேமியாவுக்கு 2 கப்பு தண்ணீர் விட்டு செஞ்சோன்னா சேமியா உப்புமா நல்லா உதிரியாக நமக்கு கிடைக்கும். சூப்பராகவும் இருக்கும். இந்த மாதிரி முறையிலையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸாகவும் கொடுக்கலாம். சப்போஸ் நம்ம வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நம்ம பக்கோடா பண்ணுறதா இருந்தால் வெங்காயத்தில் சோம்பு சேர்த்து பண்ணோன்னா பக்கோடா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சோம்பு வாசனையோட டைஜஷனும் ஈஸியாக ஆகிடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு தேங்காவை துருவறதுக்கு டைம் இல்லைன்னா தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி மிக்சியில் அரைச்சி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு கப்பில் எடுத்து வச்சிட்டோன்னா 2-3 நாளைக்கு இந்த தேங்காவை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சப்போஸ் நம்ம வீட்டில் சக்கரை பொங்கல் பண்ணுறதா இருந்ததுன்னா நெய்யோட அளவை ரொம்ப கம்மி பண்ணுறதுக்கு இங்கே ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். நான் இந்த சரஸ்வதி பூஜைக்கு இதை தான் நான் ஃபாலோ பண்ணேன். ரொம்பவே நல்லா இருந்தது. சர்க்கரை பொங்கல் பண்ணிவிட்டு 1/2 டம்ளர் காய்ச்சி ஆற வைத்த பாலை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம 2-3 டேபிள் ஸ்பூன் மட்டுமே நெய் சேர்த்து நம்ம சர்க்கரை பொங்கல் பண்ணோன்னா சர்க்கரை பொங்கல் ட்ரை ஆகாமையும் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி முறையில் நீங்கள் சர்க்கரை பொங்கல் பண்ணி பாருங்கள். எனக்கு 2-3 டேபிள் ஸ்பூன் நெய் தான் செலவாச்சு. நான் சொன்ன இந்த குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு எந்த வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு டிப்ஸில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.